அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புத்தகத்தோட பேரை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்களை பற்றி நம்ம பேசலான் இருக்கேன். ஏன்னா நம்ம நிறையா பயணப்பட்டிருக்கோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பயணங்கள் அவங்கவுங்க வாழ்க்கையில் பண்ணுவாங்க. ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூல் டூர், காலேஜ் டூர், அப்புறம் பேச்சுலராக இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் கூட டூர், ஸ்பிரிச்சுவல் டூர், இந்த மாதிரி பல வகையான பயணங்கள் ஒவ்வொருத்தரும் பண்ணிகிட்ருப்பாங்க. பிஸ்னஸ் விஷயமாகவும் சில பேர் பயணங்கள் மேற்கொள்வாங்க. அவங்களோட வேலையே ஒரு பயணங்கள் தொடர்பாக தான் இருக்கும். இந்த மாதிரி பலதரப்பட்ட பயணங்கள் இருக்கும். இந்த பயணத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். இந்த மாதிரி பல வகையான பயணங்கள் பண்ணாலும் நம்ம ஒரு ஆத்ம திருப்தியாக ஒரு தனிமையான ஒரு பயணம் மேற்கொள்வதே ஒரு சுகம். அந்த பயணத்தில் எப்படி பண்ணலாம், எப்படி அந்த நிலப்பரப்பை பார்க்கலாம், எப்படி அங்கே இருக்கிற மக்களை அணுகலாம், இந்த மாதிரி இதை பற்றி நூலாசிரியர் இப்படி தான் இருக்கணும்னு சொல்ல வரல. அவர் ஒரு பயணம் மேற்கொண்டிருக்கார். அதோட அனுபவத்தை நூலாக வெளியிட்டிருக்கிறார். இது ஒரு பயண கட்டுரை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புத்தகத்தின் பெயர் முகங்களின் தேசம். ஜெயமோகன் எழுதின புத்தகம். இந்த புத்தகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 53 கட்டுரைகள் இருக்குது. அவர் 2013-14 சம்திங் அந்த டைம்லேருந்து அவர் பயணப்பட்டதை அவர் அதில் எழுதியிருக்கிறார். மேக்சிமம் இமயமலை, இந்திய பயணம்தான், எல்லாமே இந்திய பயணம்தான். இந்த புத்தகத்தை தொடர்ந்து படித்தா நான் ஒரு 2 நாளுக்குள்ளே முடிக்கலாம். பட்டு இந்த புத்தகத்தை நான் படிக்கும்போது ஒவ்வொரு கட்டுரையும் என்னை ஒரு நாள் உட்காந்து படிக்கணும். ஒரு நாள் படிச்சுட்டு அந்த கட்டுரையை வச்சு மனதில் அந்த நிலப்பரப்பு, அந்த மக்கள், அவர் செய்த பயணத்தை அசை போடுவோம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் ஒவ்வொரு நாள் ஒரு கட்டுரையாக நான் படிச்சுட்டு வந்தேன். அது ரொம்ப நல்ல அனுபவமாக இருந்தது. நான் அவரோட குழுவோடையும் சேர்ந்து பயணப்பட்டது போல் ஒரு அனுபவம் கிடைச்சது. இவர் இந்தியாவில் நிறையா மாநிலங்களுக்கு போயிருக்கிறார். அதில் முக்கியமாக அடிக்கடி எனக்கு தோன்றது இமயமலை, ஆந்திர பிரதேசம், கேரளா, இந்த மாதிரி மலைப்பகுதிகள் எல்லா பக்கமும் இவர் பயணப்பட்டிருக்காங்க. இந்த குழு எப்படின்னா ஒரு நார்மலான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அந்த மாதிரி போகாமல் இவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஜெயமோகன் அண்ட் டீம் ஒரு வரலாற்று சுவடுகள், வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, சிற்பங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதுக்கு முன்னாடியே ஒரு பிளான் போட்டு அவங்க அந்த பயணத்தை மேற்கொள்கிறாங்க. இந்த பயணத்துக்கு எப்படி இருக்கணுங்கிற சில வரைமுறைகளையும் ஒரு கடைசியான சில கட்டுரைகளில் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸ்ட்ரிக்டான வரைமுறையாக இருக்குது. பட் அது உண்மையாக நல்ல இதுவும் கூட. பயணத்துக்கு போகும்போது அதற்கேற்ற நண்பர்களுடன் சேர்ந்து பயணப்பட்டால் அந்த பயணம் நல்லா தான் இருக்கும். அப்படிப்பட்ட பயணத்தில் ஒரு இமயமலையில் இருக்கிற மக்கள் பற்றி பார்க்குறதும், அந்த மக்களோட வாழ்நாள் ஏன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத அவர் டிஸ்கஸ் பண்ணியிருப்பார். ஏன்னா அந்த மக்கள் ஒரு டீ கடையில் டீ ஆர்டர் பண்ணால் கூட ஒரு அரை மணி நேரம் மேலே ஆகும் அந்த டீயை அவங்க போட்டு கொடுக்கறதுக்கு. மெதுவான ஒரு மனநிலையில், எந்த ஒரு ஃபாஸ்ட் வேர்ல்டாக இல்லாமல் ஒரு நிதானமான முறையில் செயல்படுறதுனால அவங்களோட வாழ்நாளும் அதிகமாக இருக்குங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருப்பார். இது இல்லாமல் அவர் போன நிறையா நிலப்பகுதிகள் எனக்கு இன்னும் மனசுலேயே ஓடுது. ஒரு இராணுவ பகுதியில் போயிட்டு ஒரு நாள் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. அங்கே இருக்க இராணுவ வீரர்களோட டிஸ்கஸ் பண்ணுறது, அந்த உரையாடல். அதற்கப்புறம் ஆந்திரத்தில் கோதாவரி ஆற்றங்கரையில் அமர்ந்து அவர் பக்கத்தில் இருக்கிற ஒரு வீட்டில் உட்காந்து அங்கே அவர் எழுதுறதும், அங்கே இருக்கிற நிலப்பரப்பு, அங்கே இருக்கிற மக்கள், நண்பர்களோட அந்த கோதாவரி கடற்கரையில் அந்த ஆற்றங்கரையில் அவர் அந்த ஆற்றோட்டத்திலே ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணுறதும், இந்த மாதிரி பல கட்டுரைகள் இதில் இருக்குது. இதில் முக்கியமாக அவர் ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், இயற்கையை நீங்கள் போய் பார்க்க போகும்போது அவர் சொல்ல வர்றது சிம்பிளாக என்னென்னா, உங்கள் செல்ஃபோன், மொபைல் இதெல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு எந்த ஒரு
உங்களோட கடந்த கால எதிர்கால சிந்தனைகள் இல்லாமல் அந்த இயற்கையோட அமைதியாக உங்களோட நேரத்தை செலவிட்டு அதை உள்வாங்கினா அந்த இயற்கைக்கு கொடுக்குற மரியாதையாகவும் அந்த இயற்கையை புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்குங்கிறது தான் அவரோட ஒரு இடத்துல சொல்லியிருப்பார். அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம வந்து குடும்பத்தோட டூர் போகிறது, ஃப்ரெண்ட்ஸோட டூர் போகிறது இதெல்லாம் இல்லாமல் ஒரு இதுக்கேற்ற மாதிரி ஒரு சர்க்கிளோ இல்லாட்டி தனிமையான ஒரு பயணத்தை மேற்கொண்டு எந்த ஒரு நமக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய மொபைல் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நம்ம ஒரு தனிமை பயணத்தை மேற்கொண்டு இயற்கையோட ஒன்றி அதோட சிந்தனையில் அதை உள்வாங்கி ரசிக்கக்கூடிய ஒரு மனநிலையில் போகணுங்கிறத ஒரு ஆர்வத்தை தூண்டிச்சு இந்த கட்டுரைகள்லாம் படித்து முடிக்கும்போது. இது மாதிரி நிறையா பயண கட்டுரைகள் இனிமேல் நான் வந்து ஒரு தொடர்ந்து படிக்கணும்னு ஒரு ஆர்வத்தை தூண்டிடுச்சு. இதற்கு முன்னாடி வந்து என்னோடய புத்தக பயணத்தின் முதல் புத்தகமான தேசாந்திரி வந்து இன்னும் என் மனதில் ஓடிட்டே இருக்குது. இது எனக்கு அடுத்த ஒரு நல்ல ஒரு பயண கட்டுரையாக இது அமைஞ்சது. இது மாதிரி சில பயண கட்டுரைகளை நான் இனிமேல் டெய்லியும் படிக்கணும், தேடி படிக்கணும், உங்கள்கிட்ட பகிர்வேன். நன்றி, வணக்கம்.